ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. மாயா வந்து சாப்பிட்டாலா இல்லையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி மேலேருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மாயா வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து மௌனமாக இட்லியை கூட வந்து சாப்பிட முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா சீனும் மாயா காதல் நிறைவேறணும்னு சொல்லி ஒரு சட்டி வந்து எடுத்தாங்களே, அதனால கை ஃபுல்லா இது மாரி ஆனதுனால, ரொம்பவே ஃபீலிங்கா வந்து சாப்பிட முடியாம இருக்காங்க. சீனுக்காக தானே இது மாரி பண்ணோம். சரி எல்லாமே ஓகே தான். எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட முடியல. சீனு வந்து பார்த்துட்டாங்க. அடுத்த நொடியே வந்து டைனிங் டேபிள் முன்னாடி வந்து உட்காந்துடுறாங்க. "என்ன மாயா? என்ன ஆச்சு? உன்னால சாப்பிட முடியலல்ல? நான் உதவி செஞ்சிருப்பேன்ல." "டேய் இது ஹால்ரா, ரூம் இல்லடா. எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போவாங்க. பிரச்சனையாயிட போகுது. ஏன் மாயாச்சலத்துக்கு நான் ஊட்டி விட்றேன். இது கேள்வி கேட்க யாருக்கு இங்கே தைரியம் இருக்கு? அப்படியா? ரகுராம் வந்தா என்ன பண்ணுவ? மாமா இவ கையில் வந்து பிரச்சனையா இருக்கு. அதனால தான் ஊட்டி விட்டேன்னு தைரியமாக சொல்வேன். அப்படியாடா? பார்ப்போமா? பார்க்க தானே போற. சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்படியே வந்து ரொமான்டிக் சாங் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் வந்து மாறி மாறி வந்து சாப்பாடை வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க. இதை வந்து சாருமதி வந்து பார்க்குறாங்க. ஒன்றா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது இங்க? அவரு எனக்கு புருஷனா? இல்ல அவளுக்கு புருஷனா? எனக்கும் அவருக்கும் தானே கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உல்டாவா இருக்கேன்னு சொல்லி சாரு வந்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சாருமதி வந்து கேட்குறாங்க. சீனுவை பார்த்து ஒன்றை வந்து என்ன ஆச்சு ஒன்றும் புரியல. நான் வந்து மாயாவுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். ஏங்க அதை ஏன் முன்னாடியே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு எதுவும் புரிய வேணாம். நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லி மாயா அவ கிடக்குறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. நம்ம சீனோ நீ மாட்டு வாயை தரமா நான் சாப்பாடு ஊட்டி விட்றேன்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம சாருமதியெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. சித்தப்பா இங்கே வாங்கலை, இங்கே எவ்வளோ பெரிய அநீதி நடக்குதுன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. என்னம்மா காலங்காத்தால உங்க அப்பா வீட்டில் இல்லையேன்னு நினைச்ச நீ ஆரம்பிச்சிட்டியா? சாருமதி என்ன பிரச்சனை பாருங்களேன். மாயாக்கு ஹாலில் வச்சு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு வந்து அவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா சீனு சாப்பாடை ஏன்டா ஊட்டி விட்டுட்டு இருக்கு, அதுவும் மாயாக்கு? என்ன சித்தப்பா கோவப்பட்டு கேட்பீங்கன்னு பார்த்தா அமைதியா இருக்கீங்க. முதல்ல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சீனு எதுவும் வெட்டியாலாம் இது மாதிரிலாம் பண்ண மாட்டா. எனக்கு காரணம் வந்து தெரியுமா? முதல்ல அமைதியா இருன்னொன்னே அவ கையை பாருங்களேன். மாயா அவன் கையை நீட்டு. அவ சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த வீட்டில் எல்லாருமே ஒன்று தானே சித்தப்பா. அப்படி இருக்க சொன்னல அவளுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடுறது ஒன்றும் தப்பு இல்லையே. அடா பாவீங்களா 2 பேர் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய மாட்டேங்குதே, புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து பார்க்குறாங்க. நம்ம பார்வதியும் அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. சீனு என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பத்மா ஒன்றா பார்வதி வந்து கடுப்பாயிட்டாங்க. எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கட்டிக்க போகிற புருஷன் இன்னும் கொஞ்சம் நாளாக இருந்தாலும் அவன் கட்டிக்க போகிற புருஷனாக தான் நம்ம சாருமதி பாப்பா. அவ கண்ணு முன்னாடி நீ இன்னொரு பொண்ணுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி விடுறதுலாம் ரொம்பவே தப்புப்பா. இதை எந்த பொண்ணும் ஏற்றுக்க மாட்டா. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து சாருமதி மனசை காயப்படுத்துகிற. சித்தி நான்லாம் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. அவளுக்கு முடியல, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இதை உதவின்னு பார்க்கலாம். அதை விட்டுட்டு அவள் என்னென்னமோ இதுக்கு பின்னாடி பேர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் உதவின்னா அது எப்படி வேணால் ஹெல்ப் பண்ணலாமே. அவங்களால முடியல, நம்மளுக்களால முடியும்னா அந்த ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு பேர் தான் உதவின்னு சொல்லுவாங்க. உதவி பண்ணுறது தப்பா? நீங்களே சொல்லுங்கள். ஆமாம் இல்லை சீனு, உதவி பண்ணுறது தப்பே இல்லை. இது உதவி தானே அப்படின்னு சொல்லி நம்ம சிவராமனும் வந்து பேசுகிறாங்க. எத்தனை பஞ்சாயத்தை பார்ப்பாரு நம்ம ரகுராமோட தம்பி. இவரே சொல்லிட்டாப்ல. அப்புறம் என்ன, என் முழு சப்போர்ட் உனக்கு இருக்குப்பா. எல்லா ஐக்கிளையும் நீ ஏன் ஊட்டி விடு அப்படின்னு சொன்னோன்னா கடுப்பாய் நம்ம சாருமதி மாட்டு குடுக்குன்னு போகிறாங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். டேய் சீனு நீயாடா இப்படியெல்லாம் பேசுன? எப்பட்றா இப்படியெல்லாம் சமாளிச்ச? அதான் வந்து நான் சொல்லிட்டேனே, கூடிய சீக்கிரம் இது மாதிரி எல்லா விஷயமும் தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அமைதியாக இருக்கறனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சூப்பர் ராசின்னு இதே மாதிரி உங்கள் மாமாட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன். அப்புறம் அவ்வளோதான். டேய் உன் மாமா வராடுறா இதே மாதிரி சொல்கிறா பார்ப்போம். என்னது பெரிய மாமாவா? ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சீனு இவன்லாம் சொல்லுவானா மாட்டானா ஒன்றும் புரியலையே. சரி இப்போ தானே சிவராமன்ட்ட சொல்ல பழகியிருக்கான். அடுத்து அடுத்து நடக்கும்.